இழுத்துறாத. ஃபுல்லாக ஆட் பண்ணு. அதெல்லாம் ஜூம் பண்ணி எடுங்க. ஜூம் வேணாம், அதே கொஞ்சம் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லையே. ஃபோட்டோ எடுத்தா கூட பரவாயில்ல, அந்த இடம்லாம் நல்லா இருக்கு. ஏர்பின் பண்ணு. ஈரோடு ஒருத்தனால 3 பேர் ஃபுல் இது லெஃப்ட், ஃபுல் லெஃப்ட் யூட்டன் சம்மர் லெஃப்ட். இந்த கண்ணாடி கரெக்டாக தான் வேலை செய்யுது. ஹார்ன் கிளாரிட்டி மேலே நீ நினைக்கிற மாதிரி மேலே தூக்கி வச்சு அந்த ஃபேஸ் கட் தெரியுற மாதிரி எடுத்தா கிளாரிட்டியே இல்லைடா, ஒரே வெள்ளையா இருக்குடா. இப்படி இங்கே வச்சு எடுத்தாதான் ரோடே தெரியுது. இனிமே ஃபுல்லா ஆர்பின்மெண்ட் தான். சின்னோடி சித்தப்பா சரி ஃபுல்லா இனிமே ஆர்பின்மெண்ட் தான். ஃபுல்லா ஆர்பின்மெண்ட், செம்ம ஆர்பின்மெண்ட். நல்ல வியூ கிடைக்குதோ அப்படியே எடுங்க. நீ வந்து டைவர்ட் ஆகாம ஓட்டுற வழியை மட்டும் பார்க்கணும், சரியா? பேசுறதான் பார்க்கணும். யூட்டன் இப்போதான் கிளாரிட்டியாகவே இருக்குது. அந்த வெளிச்சம் இருக்குல்லடா, அது வந்து வெள்ளையாக தான் காட்டுது, ரோடை காட்டவே மாட்டேன்னு. கொஞ்ச நேரத்தில் அந்த ரோடு வந்துடும். அது வந்துச்சுன்னா கொஞ்சம் தெரியுது. டிராவலில் இப்போ இன்னொரு 5,000 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் நீ அது ஆயில் கெட்டு போகிற ஐட்டம் கிடையாது. ஒரு அறிவு வந்துச்சு. யானையை பார்த்தா
பார்த்த கடவுளுக்கு தான் இங்கே வர்றான். கரடி வருமா மான் வருமா இது வருமா கரடி இல்ல வேற ஏதோ சித்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப உட்கார முடியல சித்து. உட்காந்தாங்க சாஞ்சிட்டு உட்காந்தாங்க. பின்னாடி சாஞ்சு உட்காந்துங்க சித்து வசதியா. இன்னும் சொன்னா உட்கார இதுக்கப்புறம் ஹேர் பின் பண்ணிட்டு வரேன் சார். ஹேர் பின் பண்ணிட்டு இருக்கும். தூக்கம் வந்தால் சாஞ்சிட்டு தூங்க, தோலில் வேணால் சாஞ்சிட்டு தூங்க சொல்லிட்டு. ஆனால் பின்னாடி சாய பண்ணா சரி. ஏன் கஷ்டப்பட்டு கையில் வச்சுட்டு இருக்காரு? இதை பிடிச்சி வரல அவ்வளோதான் முடியுது அதோட. கொஞ்சம் தூரம் இருக்கு. ஃபீல் பண்ணுறல இப்போ. ஏறது மட்டும் அவ்வளோ நேரம் ஏறணும் இல்லை, இறங்குறது மட்டும் எடுக்கலையா? செம்ம நெல்லி வண்டி. இந்த வண்டியோட ஓனரு ஃப்ரண்ட்லேயே தான் எல்லா வண்டிக்கும் ரேடியேட்டர் இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தா ரேடியேட்டர் பார்த்து பாப்பா. விஷயம் என்னன்னா தப்பு ஃபுல்லாக அந்த ஈக்கோ ஓட்டிட்டு வந்தான் பார்த்தியா அவன் மேலே. அவன் நிற்கிற போர்ஷனை பற்றியா இல்லையா, அந்த காருக்காரன் அவனோட ரூட்டில் கரெக்டாக வந்திருக்கான். இவன் தான் ரைட் ஏறி போய் குத்திருக்கான். எப்போவுமே பாப்பா வேகமாக ஓட்டுறவங்க தப்பாக ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வேகமாக ஓட்டுறவங்க கூட கரெக்டாக ஓட்டுவாங்க. மெதுவாக ஓட்டுறான் பாரு, அவனை பிற்காது மாரி வண்டி விடுவான். கரெக்டாக வண்டி ஓட்டுறாங்க. ரொம்ப வேகமாக வந்து முதல்ல. ஆமாம், ரொம்ப வேகமாக வந்து சின்னதாக போயிருக்கும். மெதுவாக தான் வந்து மோதிருக்கான். ஆளே இல்லாமல் ரைட் ஏறி திரும்புகிறோம் பார்த்தியா, அது மாதிரி தான் திரும்பணும். அப்போ தான் எந்த ஆக்சிடென்ட்டும் வராது, அழகாக போகணும். காசு வாங்க விட மாட்டாங்க, ஆளே வாங்கினாலும் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி கரெக்டாக ஷேர் பண்ணி காசு வாங்கிப்பாங்க. எதுக்குடா தப்பு இல்லாமல் அந்த காசு தரணும்? தப்பு பண்ணவங்க தான் 2 பேருக்கும் தானே நெளிஞ்சிருக்கு. 2
பேர் நினைஞ்சிருந்தா அவன் தான் தப்பான ரூட்டில் வந்தவன் தான் காசு கொடுக்கணும். கரெக்டாக வந்தவனுக்கு காசு கொடுக்கணும். கரெக்டாக அவங்க ரூட்டில் போனான். அவனை விட்டுருந்தா அவன் பாட்டுக்கு போயிருப்பான். புது வண்டி மாதிரி தெரியுது அது வேற. அவன் தான் ரெண்டுமே புது வண்டி. ஈக்கோவும் புது வண்டி மாதிரி தெரியுது, அந்த ஆரஞ்சு கலரும் புது வண்டி மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கீழேருந்து யோசிச்சுருந்தாலும் அப்படிதான். குரங்குடி எவ்வளோ உட்காந்துருக்குங்க. பிஸ்கெட் இருக்கு தூக்கி போடுறீங்களா? ஒன்றே ஒன்று போட்டு இவ்வளோ குரங்கு. பரதேசி யூட்டன் கொண்டு போயிடும். இது மாதிரி யூட்டன் பண்ணால் தான் அடி ஆகுது. ஸ்கார்பியோ மியூட் பண்ணி டக்குன்னு அங்கிட்டு வரவனா எப்படி? அவங்க ஓவர்டேக் பண்ணும்போது எவனாச்சும் ஏத்தாப்புல வந்தாலும் முட்டிடும். அதெல்லாம் இது போலவே இருக்காது. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற இடமா இருக்குது. ஃப்ரீயாக இருக்குது, ரோடு ஃப்ரீயாக தெரியுது. இது அவசரமா போகுது. இவன் ரைட்லேயே தான் போகிறான், லெஃப்ட்லேயே போகல. நிப்பா நம்ம போகிறதுக்குள்ள எங்கேயும் முட்டை வாங்கிட்டு இப்போல்லாம் ஓட்டினா இப்படி அங்கே வளைவுலே ஏறிக்கிட்டு போகிறான் பாருங்க. இது மாதிரி ஏறிக்கிட்டு போயிருப்பான், அவன் வந்து வச்சிருப்பான். அதான் நடந்திருக்கான். அதை எங்கேயும் முட்டை வாங்கிட்டு நிற்பான்னு நிற்பான், கண்டிப்பாக நிற்பான். இன்னைக்கு தப்பிச்சாலும் என்னைக்காச்சும் வச்சுக்குவோம். ஏன்ப்பா அவன் நல்லா இருந்துட்டு போட்டுருப்பேன். அவன் நல்லா இருந்தானா எத்தனை பேரை காலி பண்ணுவான் தெரியுமா? இன்னும் எனக்கு ஒரே செகண்ட்ல கண்ணு கெட்ட தூரம் போயிட்டாம இருக்கு. எல்லா நேரமும் அது மாதிரி இருக்காது. பார்த்தா நமக்கு இரிட்டேஷன் ஆகுது. அவங்க நேரம் நல்லா இருக்க வரையும் பிரச்சனை கிடையாது. நீங்களாம் போக மாட்டாங்க. நல்லா பெருசு இது. இருட்டு உள்ளதே இருந்ததுலேயே பெருசு. டிராஃபிக்னு இதில் காட்டவே இல்லை. நிறைய பேர் ஃபோன் வச்சில்ல போல. பார்த்து மெதுவாக இருங்க, சார் பார்த்து மெதுவாக இருங்க. வேற பண்ணுறப்ப அந்த பைக்கா நின்று போனேன் நான் உங்களாச்சும். ரோடே எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கு. இடிச்சு அள்ளிருப்பானுங்க போல. இதுல கொண்டு வந்து விட்டுருப்பானுங்க போல. ரோடு தான் தெரியுது, தம்பி கண்ணு தெரியுது. அவ்வளோதான். அது போதுஞ்சு. நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் போல. அப்படியெல்லாம் இல்லை சித்து. ரோடு எவ்வளோ பெருசாக வசதியாக போட்டாங்க. இதுமாரி ஒரு சில பேர் லைட் சின்ன சின்னதாக ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். நிறையாலாம் எனக்குலாம் ஒரு வண்டி கிடந்துச்சு, காலை டோ பண்ண முடியாமலே விட்டு விட்டாம இருக்கு. டோ பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப காசு கேட்பாங்க. 10,000 15,000 20,000 கேட்பாங்க. ஏன்னா ஹைவேஸ் மேலே. ஆனால் பண்ணி கொடுத்துருவானுங்க. காசு கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. விட்டாச்சு போயிட்டாம. எங்கெங்க எல்லாம் யானை போயிருக்கோ அங்கங்க எல்லாம் வச்சிருக்காங்க. யானை ரோடு எல்லாம். அது மாரிலாம் வந்துச்சு என்ன பண்ணோம், மோஸ்ட்லி வண்டி இதில் உள்ள பேர் பார்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக கேட்டு எடுத்துட்டு ஒரு வண்டியை வர வச்சுட்டு பாடியை மட்டும் விட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான். ரீதியில் எல்லாத்தையும் கேட்டிக்கிட்டு அப்படி தானே மச்சான் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அதை தான் பண்ணணும். இடமா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெடி வர மாட்டான். கரெக்டாக பண்ணிட்டான். இதை விட சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் சொன்னி. இதுதான் வரி. எங்கும் அதுதான் சஸ்பென்ஸ். எல்லாருக்கும் த்ரில்லாக கூப்பிட்டு போகிறேன். யார் யாருக்கு? நம்ம தங்கக்குட்டி எங்கே ஆனாலும் போவோம். வாங்க. யார் அட்டாக் ஆனாலும் நான் கிளம்புறேன். இல்லை, இன்னும் பிளான் பண்ணலை. இப்போ தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பிளேஸை. என்ன பிளேஸ்? இதே மாதிரி ஒரு பிளேஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் என்ன பிளேஸ்னு கேட்டால் கேரளாவில் ஒரு பிளேஸ் இருக்குடா. என்னது? ஆச்சா அந்த பாலம் தான் எடுக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு மறந்துட்டேன். வரும்போது நினச்சிங்க நல்லா இருக்குல்ல இந்த ரோடு. இருட்டுள்ள அப்படியே இந்த வீடியோ எப்படி அந்த ஈவினிங் டைம் இருக்குல்ல, இருட்டும் இல்லாமல் பகலும் இல்லாமல், அந்த டைம் தான் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த வீடியோ அப்படியே எடுத்து பாரு எப்படி இருக்குன்னு. அப்படி இருக்கும். அதான் சிக்னஸ் எல்லாம் கரெக்டாக ஆனில் வச்சிருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஸ்டப்பாக விளையாட சார்ஜ் முடிஞ்சிச்சேடா. பார்த்து இன்னும் ரொம்ப கிலோமீட்டர் இருக்கு. கவலைப்படாதீங்க, நிறைய ஏர்பென்மெண்ட்லாம் இருக்கு. பேமெண்ட் இன்னும் இருக்கா? இன்னும் அதிகமாக இல்லையே. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 12 கிலோமீட்டர் தானே. 511 kilometers. இல்லை இறங்கிட்டோம். இல்லை இறங்குற கிலோமீட்டர் அது தெரியாது. அது ரொம்ப இல்லை, கம்மியாக இருக்கு. அது மிஞ்சி போனால் ஒரு 7-8 தான் இருக்கும். இருக்கான் கீழே இறங்கிட்டான்.
ஆனால் வர்றது மட்டும் தெரியவே இல்லை. போகும்போது மட்டும் எவ்வளோ இதுவாக போனோம்ல. ஏற்ற யாருமே தூங்கலை, எல்லாருக்கும் அவ்வளோ ஆர்வம். இது எல்லாருக்கும் பழகிருச்சு. மழை அதுவும் எல்லாம் கட்டி அதுட்டு எல்லாம் உட்காந்துட்டு வந்து மச்சானுக்கு இப்போ சாதாரண ரோட்டில் சும்மா பிரிட்ஜில் போனாலே மலையில் போகிற மாதிரி இருக்கும். ஏன் போகிறது? அப்படி தான் இருக்கும். மலையில் ஓட்டுனதுனால ஒன்றும் இல்லை, வாட்டர் ஃபால்ஸ் போயேன், தண்ணி சறுக்கி விளாடுறது. அதில் போயிட்டு போகிறப்ப இதுமாரி பள்ளத்தில் இறங்கினாலே சறுக்கிட்டு போகிற அந்த ஃபீல் வரும். வாட்டர் ஃபால்ஸ் தண்ணியில் சறுக்கிட்டு போகிறாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் சொல்லுவேன். யார் சொல்கிறீங்க? அவரா? நான் தான் சொல்கிறேன். உடனே தான் நீங்கள் இப்போ இதில் இப்படி ஓட்டி ஏற்றி ஓட்டுறீங்கல்ல, ஊரில் போய் 2 நாள் ஓட்டி ஒரு போயிட்டு ஓட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்ஜில் ஏறி இறங்கினாலும் மலையில் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துடும். இந்த ஃபீல் அது அப்படியே இருக்கும். உண்மையில் வண்டி ஓட்டம் வசதிலாம் மறக்கவே முடியாது. அதுவும் நைட்டில் அந்த ஹேர்பின் வண்டி ஏறினதெல்லாம் மறக்கவே மாட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்க? பால்மீன் காரி சிட்டி அவங்கள எக்ஸ்பீரியன்ஸோட உங்கள் எல்லாரையும் நான் இவ்வளோ சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கேன். அப்போ நீ தான் பெரிய லாசனோட்டி. ரெடியாகலாம் இல்லை, ஒன்று கழிச்சு போச்சு. இந்த ஈகோ பிரச்சனை எல்லா இடத்துக்கும் வருது இல்லை? அதை பாரு, டாட்டாசி ஏடா கூடமாக இப்போ இருக்கு. மேலே ஏதோ வந்து விழுந்துருக்கு. ஆக்சிடென்ட் இல்லை, மேலே ஏதோ வந்து விழுந்துருக்கு வண்டி மேலே. கல்ல ஏதோ உருண்டு வந்து வந்துருக்கு. யானை கூட வச்சு மிதிச்சுட்டு போயிட்டு போயிருக்கு. இது எதுக்கு சும்மா நின்றுட்டு இருக்கு? அதான் நடந்திருக்கு. அடி மேலே, மொத்த அடி மேலே. ஆமாம், மேலே இருந்ததுனால தான் அப்படி விழுந்துருக்கு. முன்னாடி பின்னாடியெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த இப்படி இருக்க வேண்டிய இது வந்து கம்பு வந்து இப்படி ஒன்று போயிருக்கு, இப்படி ஒன்று போயிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு வந்தால் ரோடு இவ்வளோ ஃப்ரீ இருக்கவே இருக்காது. நாளைக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இன்னையோட முடியுது இல்லை, நாளையோட முடியுது. நாளையோட முடியுதுடா, நாளைக்கு இருக்கு. நாளைக்கு ஈவினிங்கும் இருக்கும், நாளைக்கு காலையிலும் இருக்கும். லீவே இல்லாதனால டக்குன்னு ஒரு 2 மணி நேரம் லீவ் போட்டுருவாங்க. ஆமாப்பா, ரிலாக்ஸாக வந்துட்டு போகலாம். ஆனால் சுட்டு போட்டாலும் எனக்கு லீவ் தர மாட்டாங்க. செலவு கம்மியாக இருக்கும். சுட்டு போட்டாலும் எனக்கு லீவ் தர மாட்டாங்கப்பா. நார்மல் டேஸில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்க முடியும். ஆமாம், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். 500 ரூபா கொடுத்தாலும் சாமி நீங்கள் வாங்க உள்ளன்றான். அவனுக்கு அது கூட இல்லாமல் வந்துருக்கான். இப்பயுமே இந்த ஒரு சில 2 மணி நேரத்தில் 2 ரூம் தான் கூப்பிட்டாங்க. என்ன மச்சான், நீங்கள் உள்ளுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னாக்கா நமக்கு தெரியல மச்சான், அதான் உண்மை. நம்மளும் ஹைவேஸில் இருந்தாலும் தேடுறோம். நல்லா உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா இறங்கி தந்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். அவ்வளோ ஃப்ரீயாலாம் ரூமெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லைப்பா. அதான் டைம் இல்லாதனால தான் ஆடுறாங்க. பிளான் பண்ணி இப்போ ஒரு வாட்டி ஊட்டி வந்துட்டோம்னு வச்சுக்க, இப்போயே ஒரு 10 நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நெக்ஸ்ட் டைமாக வாய்ப்பு. நமக்கு வெட்ட வாங்கின ஒரு நம்பர் போதும். அது இல்லாமல் வெங்கடேஸ்வராதிரி இது நமக்கே 2 இடம் தெரியுது. எனக்கு சிட்டி பேலஸ் மட்டும் மறக்கவே மாட்டேன்ப்பா. அது வந்து ஒயிட் பிரியாணி அதெல்லாம் டேஸ்ட். அது மீன் உருவில் தான் டேஸ்ட். மீன் உருவில் செஞ்சுட்டான். கட்டுன்னு கட்டிட்டு காசு பில் யாரு கட்டுறது? ட்ரை பண்ணுங்க. சிக்கன் கபாப் வாங்கியிருக்கலாம். நிமிஷத்தி 20 செகண்ட்.
நண்டு தவறு போதும் சொன்னோடைய ஆஃப் பண்ணிக்கவா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. இருக்கா? இவ்வளோ நேரம் இருக்கு இந்த இதோட. ஆஃப் பண்ணிடு. இல்லைன்னா அதை கரெக்டாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஆஃப் பண்ணுறது, அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கீழே வச்சுருங்க. அது வரும்போது ரெண்டு கோடு போட்டுருக்கும் பாருங்க, அது ஆஃப் பண்ணி இப்போ ஒரு ஏர்பின் ரெண்டு முன்னாடி இந்த கொண்டை ஊசி வளையும்னா அதான் ஹாப்பி. கொண்டை கிறிஸ்டினா இந்த ஹிந்து ரெண்டும் பக்கத்தில் ஆனால் இங்கேருந்து கிளாரிட்டி ஒன்றும் இல்லை. ஒட்டிகிட்டு இருக்கு பாரு. அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சு பக்கத்தில் பிள்ளையார் பட்டி.